Hope you're all doing good. Welcome back to our channel Raising Scholarly. This video is full of information all about GATE. இல்லை இது அந்த கேட் இல்லை, இட்ஸ் a graduate aptitude test in engineering. நம்மள நிறைய பேர் 11th and 12th எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் லைனில் போகணுங்கிறவங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் ட்ரீமாக இருக்கக்கூடியதுன்னா நீட் எக்ஸாம்னு சொல்லுவோம். அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு அவங்களோட கெரியர் போகுது. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜேஇ அதே மாதிரியான ஒரு எக்ஸாமை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது மாதிரியான 2 லைன் இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் ஜேஇல விட்ட ஐஐடி என்ஐடி எல்லாமே நம்ம எம்டெக் கிளியர் பண்ணதுக்காக நம்ம கேட் எக்ஸாம் முடிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு ஜேஇக்கு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேட் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி ஜேஇங்கிறது 11th and 12th உடைய சிலபஸை கவர் பண்ணி வருதோ, இன்ஜினியரிங் சிலபஸை கவர் பண்ணி வரது தான் இந்த கேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். இந்த கேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். இந்த கேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் போக போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயரில் இருக்காங்க, இல்லைனா 12th பாஸ் அவுட் ஆகி இப்போ ஃபஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கேட் எக்ஸாம் பற்றின எலிஜிபிலிட்டி என்ன, அதோட ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டடி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக அதில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So without any further delay, let's get into the video. So GATE is a national level exam conducted by IISc Bangalore and 7 IIT. IISc Bangalore is nothing but an Indian Institute of Science, Bangalore. So it is one of the top 10 toughest exam in the world. ஸோ கேட் எக்ஸாம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இனிமேல் நம்ம சேனல் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ரைசிங் ஸ்காலர்லி. அண்ட் ஒன் மோர் திங், குயிக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்மளோட இன்ஸ்டாகிராம் மீடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேடிடும். IIT Kanpur, IIT Kharagpur, IIT Bombay, IIT Madras and IIT Delhi and IIT Roorkee and IIT Guwahati. So these are the 7 IIT in India which are going to conduct GATE in each and every year. GATE 2025 IIT Roorkee கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி GATE 2026 IIT Guwahati கண்டக்ட் பண்ணுறாங்க. So let's see what are the minimum qualifications required to appear in a GATE exam. இப்போ நீங்கள் ஒரு BE or BTechல ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒரு தேர்ட் இயரில் இருக்கீங்கன்னா நீங்கள் GATE எக்ஸாம் எழுதலாம். சப்போஸ் நான் BE BTech 4 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கூட கிராஜுவேட்டட் BE BTechனாலும் என்ன பண்ணிக்கலாம், GATE எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி MSc ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே GOAPS அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா ஃபீ சார்ஜஸ் 1800 அண்ட் நீங்கள் ஒரு SC ST PWD ஃபீமேல் கேண்டிடேட்னா ஃபீ சார்ஜஸ் 900 வரைக்கும் இருக்குது. நீங்கள் கேட் எக்ஸாமில் அப்பியர் ஆகி உங்களோட கேட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கேட் ஸ்கோர் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் தான் வேலிடாக இருக்கும். ஸோ அந்த 3 இயர்ஸ் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எம்டெக் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த கேட் ஸ்கோரோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஸோ யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த வேலிடிட்டி ஆஃப் கேட் ஸ்கோர். ஓகே, இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே பார்த்தாச்சு. லெட்ஸ் கெட் இன் டு வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் கேட் எக்ஸாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், IITs, NITs அதுமாரியான பெரிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளுடைய எம்டெக் டிகிரி இல்லைனா ஒரு PhD டிகிரி ப்ரோக்ராம் எல்லாமே நம்மள பண்ணிக்கலாம். ஸோ டேரக்ட் என்ட்ரி டு PhD ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேட் எக்ஸாமில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், PSCஸில் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ONGC, BHEL, IOCL, NTPC அதுமாரியான நிறைய கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காத்துட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு ஃபெல்லோஷிப். ஃபெல்லோஷிப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச்சில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க, அந்த ரிசர்ச்சுக்கு நம்ம ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லைக் நான் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காத்துட்ருக்கு. லைக் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் ஜெர்மனி, சிங்கப்பூர் அதேமாரியான நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கேட் ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேட் எக்ஸாம் பற்றின ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் வைக்கிறாங்கன்னா அந்த எக்ஸாமில் எவ்வளோ 2 மார்க் இருக்கும், எவ்வளோ 5 மார்க் இருக்கும், எவ்வளோ 10 மார்க் 12 மார்க் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ கேட் எக்ஸாமில் அதேமாரியான என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேட் எக்ஸாம் இஸ் a CBT exam. It's a computer based test and we have 3 hours duration and overall mark 100 marks. ஸோ கேட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதில் ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய பேப்பரில் இருக்க போகுது.
General aptitude test for 15 marks, engineering mathematics for 10 to 15 marks, and technical subject for 70 to 75 marks. ஸோ கேட் எக்ஸாமோட கொஸ்டின் டைப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எம்சிக்யூஸ், எம்எஸ்கியூஸ் அண்ட் நேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்சிக்யூஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நம்ம ஸ்கூல்லேயே நிறைய அட்டன் பண்ணியிருப்போம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கரெக்ட் ஆன்சர் ஏதாவது ஒன்றை பிக் பண்ண சொல்லுவாங்க. எம்எஸ்கியூஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் கரெக்ட் ஆன்சர் ஒன்றா கூட இருக்கலாம், இல்லை 2 ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா 3 ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் 4மே கூட கரெக்டாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரியான ஒரு ஆன்சர் டைப் இருக்கும். இது பேர் தான் எம்எஸ்கியூஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேட்டுங்கிறது நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம நியூமெரிக்கல் யூஸ் பண்ணி அது டிஜிட்டல் கால்குலேட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆஸ் லைக் அஸ் ஜேஇ எக்ஸாம். அந்த டிஜிட்டல் கால்குலேட்டரில் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதேமாரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை தூக்கி நம்ம எழுதுறது பேர் தான் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். இது நம்ம பேசிக்ஸ் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரியான ஆன்சர் டைப் நம்மளோட கேட் எக்ஸாம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிசிப்ளின் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓவரால் 30 பேப்பர்ஸ் வந்து நம்ம கேட் எக்ஸாமில் இருக்குது. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் மெக்கானிக்கல், இதேமாதிரி அப் டு 30 பேப்பர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய கேட் எக்ஸாமில் இருக்குது. ஒரு கேண்டிடேட் மேக்ஸிமம் ஆஃப் 2 பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மேக்ஸிமம் ஆஃப் 2 பேப்பர்ஸ் அப்படிங்கும்போது ஒருத்தவங்க 2 பேப்பர் எழுதுறாங்க அப்படின்னா 100 2 பேப்பர்ஸ் எழுதுவாங்க. வேற ஒரு எக்ஸாம் சென்டரில் தான் போய் எழுதுவாங்க. சப்போஸ் எனக்கு ஒரு பேப்பரில் மார்க் கேட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பேப்பரில் அதிகமாக இருக்குங்கும் போது ஸோ 2ல் எதுக்கு ஹையஸ்ட் மார்க் இருக்கோ ஸோ அதை வச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டடீஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேப்பர்னாலும் எழுதிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய 30 டிசிப்ளின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம கேட் எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 டிசிப்ளின்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் எடுத்து படிங்க, ஈஸியாக இருக்கும். ஐ எம் நாட் எட் டிசைடட். ஸோ டிசைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுவேன். ஸோ கேட் எக்ஸாம் பற்றின ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். லெட்ஸ் see what is the preparation tips for a GATE exam. நம்பர் 1, ஸ்டார்ட் இயர்லியர். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிப். இந்த டிப்பு தான் எனக்கு இந்த வீடியோவை போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஸ்டார்ட் இயர்லியர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் May 2025 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டாப் ரேங்க் ஸ்கோர் பண்ணும். எப்போ? கேட் 2025 அண்ட் 2026 இந்த 2 இயரில் வரக்கூடிய கேட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் May 2025 ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இதுக்கான ரிசோர்ஸஸ் எப்படி நம்ம கேதர் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் லைக் அஸ் ஜேஇ எக்ஸாம் லைக் என்ன பண்ணுறது, நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ், நிறைய புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்ட் கேட் எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், நிறைய மாக் டெஸ்ட், இதேமாரி நிறைய இம்பார்ட்டன்ட் லெக்சர்ஸ், இதேமாரிலாம் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இப்போதைக்கு நான் போட்ட பிளான் 4 to 6 hours per day அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். 4 to 6 hours per day அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். 4 to 6 hours per day அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம ஹை வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். லைக் 70 to 75 டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பட் நான் வீக் மேக்ஸ்னால கொஞ்சம் மேக்ஸையும் நான் சைடில் எடுத்துப்பேன். ஸோ இது ரெண்டுமே மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்குங்கிற ஒரு பிலீவ் இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட்னு எடுத்துகிட்டோம்னா நம்ம ஒரு கான்செப்டை கவர் பண்ண உடனே சின்ன மார்க் டெஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு ஒரு 2 months முன்னங்குட்டியே வீக்லி ஒரு 1 or 2 ஃபுல் மார்க் டெஸ்ட், ஃபுல் பேப்பர் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இதான் மார்க் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது மாதிரியான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஏதாவது நீங்கள் ஜேஇயில் ட்ரை பண்ணி நல்லா கிளிக் ஆயிருக்கு அப்படின்னா அதுவுமே எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கேட் எக்ஸாமுக்குன்னு தனியாக ஒரு பிரான்ச் வைஸ் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரியான கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும், ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு கட் ஆஃப் இருக்குது. இது வந்து ஜேஇ எக்ஸாம் மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஐஐடியில் கிடைக்கும், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லப்படலை. ஓரளவுக்கு இந்த கேட் எக்ஸாமில் ஒரு டீசெண்டாக ஒரு கட் ஆஃப் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக எம்டெக் ஒரு நல்ல ஐஐடியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், வாட் ஆர் ஆல் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இன்டர்நேஷ்னல் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சம் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் பேர் கொடுத்துருக்கேன். ஆக்கன் யூனிவர்சிட்டி ஜெர்மனி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் முனிக் ஜெர்மனி, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், ஃபைனலி நான்யாங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பிஎஸ்யூஸில் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ஐசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறம் பார்க், இஸ்ரோ, டிஆர்டிஓ, இதே மாதிரியான கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ லெட்ஸ் கம் டு த எண்ட் ஆஃப் அவர் வீடியோ. டேய் டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி போடா. இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் கேட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இப்போ கேட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஷின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதெல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுக்கான அப்டேட்டுமே அதில் நான் கொடுப்பேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ரைசிங் ஸ்காலர்லி.